இந்த இந்திய உலக வரலாற்றில் 2 பேர் இப்படி இருந்தாங்க. ஒருத்தர் கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணார். யார்? ஹிட்லர். ஹிட்லர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். நிறைய அவர்கிட்ட திறமைகள் இருந்தது. அவரை வியன்னா ஓவிய கல்லூரியில் சேர்த்துக்கிட மாட்டேன்னாங்க. யூதர் இல்லாத காரணத்தினால அவருக்கு அட்மிஷன் தரலை. இவர் என்ன பண்ணிட்டார்? அந்த கோவத்தை ரியாக்டாக எடுத்துக்கிட்டார். ஒரு யூதனை கூட நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சு ஒரு கொடுங்கோல் மன்னனாக இன்றைக்கு வரைக்கும் ஹிட்லர் வரலாற்றில் நின்றுட்டார். எதனால? கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணதுனால. இதே பிரச்சனை மகாத்மா காந்திக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க? இவரை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நீ 3rd கிளாஸில் வா. ஏன்ப்பா இப்படி வர சொல்கிற? நீ கருப்பு இனத்துக்காரன், நீ எங்களுக்கு சமமாக வரக்கூடாது. காந்தி ரியாக்ட் பண்ணலை, ரெஸ்பான்ஸ் பண்ணார். நான் படிச்சிருக்கிறேன், நான் ஒரு வக்கீலாக இருக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்கிறேன், என்னையவே இவங்க வெளியில் தள்ள முடிகிறது என்றால் இந்த வெள்ளை ஆதிக்கம் சாதாரண மனிதர்களை என்னெல்லாம் செய்வாங்க, என்னுடைய தேசத்துக்கு இவங்க என்னெல்லாம் துரோகம் செய்வார்கள், இவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புவதுதான் என் முதல் வேலை என்று அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணார். இன்றைக்கும் இந்திய தேசத்தின் தந்தையாக காந்தி இருக்கிறார். ஒரு